عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. كتب عليه أنه من تولاه فإنه يضله ويهديه إلى عذاب السعير. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 13வது நோன்பையும் 14வது நாளினுடைய தராவி தொழுகையும் தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் இந்த நோன்பையும் இந்த நோன்பில் நாம் கேட்ட அல்லாஹ்விடத்தில் கேட்ட நம்முடைய எல்லா துஆக்களையும் எல்லாம் வல்ல இறைவன் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று ஓதப்பட்ட தொழுகையில் ஓதப்பட்ட அத்தியாயம் சூரத்துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் ஓதப்பட்டது. இந்த சூரத்துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தினுடைய மகத்துவங்களை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குறிப்பாக தாய்மார்கள் மிக முக்கியமாக ஓத வேண்டிய ஒரு அத்தியாயம் இது. தாய்மார்கள், பெண்கள் இதை அதிகமாக ஓதும் பொழுது ஏன்னா அவர்களுக்கான நிறைய பிரதிபலன், நிறைய பிரயோஜனங்கள் இந்த சூறாவில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே தாய்மார்கள் அதிகமாக இந்த சூரத்துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை, அந்த சூறாவை ஓதுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, திருமணம் ஆகக்கூடிய அந்த இளம் தம்பதியினர்கள், கணவன் மனைவி, அது அவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, சராசரியாக எடுத்து பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை இன்று பலகீனமாக இருக்குதுங்கிறது மருத்துவ ரீதியாக நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. இன்னைக்கு அநேகமாக பெண்கள், திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பதில் நிறைய கேள்விக்குறி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு சைடு பெண்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கர்ப்பப்பை பலகீனமா இருக்குது, கர்ப்பப்பையில அந்த குழந்தை தங்கக்கூடிய அளவுக்கு பலம் இல்லாததுனால என்ன செய்யுது, உங்களுக்கு குழந்தை தள்ளி போகுது அப்படின்னு மருத்துவர் சொல்றத பார்க்கிறோம். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தை உண்டாயிடுச்சு 4 தள்ளி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போறாங்க. போன உடனேயே இப்ப என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த தங்கிய அந்த கர்ப்பத்தில் அந்த குழந்தை தங்கி இருக்குதுல்ல, அது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது எந்த நிலையிலையுமே போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு ஊசி போடுறாங்க. இதெல்லாம் இப்போ முதல்லலாம் இதெல்லாம் கிடையாது, ஆரம்ப காலத்துல இதெல்லாம் கிடையாது. கர்ப்பத்தில் குழந்தை உண்டானதற்கு பிறகு அந்த கர்ப்பத்தில் அந்த தங்கிய அந்த குழந்தை அது என்ன இன்னும் அது பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு இன்ஜெக்ஷன் போடப்படும். இது இப்போ பொதுவாக எல்லா பெண்களுக்குமே போட ஆரம்பிச்சுட்டாங்க. இது குறிப்பிட்ட பெண்களுக்கு அல்ல. இப்ப யாரு கர்ப்பமா இருந்து 4 தள்ளி போய் டாக்டர்கிட்ட போனாலும் போன உடனே என்ன செஞ்சிடறாங்க, ஒரு ஊசியை போட்டுறாங்க. இந்த ஊசி எதுக்குங்க, இது கர்ப்பம் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி, தங்கி அந்த குழந்தை பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஊசி நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் என்ன செஞ்சிடறாங்க, ஒரு பில்லையும் போடுறோம். இது இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த கர்ப்பம் பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி ஒரு பெண் இந்த அத்தியாயத்தை ஓதி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சா அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணினுடைய கர்ப்பம் பாதுகாப்பு அடையும் என்பதாக இந்த சூறாவினுடைய மகத்துவம் பிரயோஜனத்தை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று நல்ல சாலிகான குழந்தையை பெற்றெடுப்பதற்காக வேண்டி எந்த ஒரு தாய் தந்தையுமே, யா அல்லாஹ் நான் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை இப்லீஸாவும் சைத்தானாவும் வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட மாட்டோம். நம்ம பிள்ளைய சாலிகா இருக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், நம்ம சொல்றதை கேட்கணும், நமக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடிய, நமக்கு நல்ல பேரை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளையா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அப்போ அந்த நல்ல குழந்தைகளை பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எந்த தம்பதியர்கள் திருமணமான கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்ணா இருக்கலாம், அந்த கணவனோ மனைவியோ 2 பேருமே ஓதி துவா செஞ்சாங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான், சாலிகான நல்ல குழந்தைகளை அவர்களுக்கு வழங்குவான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதே போன்று இந்த உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகள், அந்த வியாதியில இந்த சொறி சிரங்கு போன்ற வியாதிகள் ஏற்படும். அது எப்போ பார்த்தாலும் ஒரு அரிப்பு உடல் ரீதியாக இருந்துகிட்டே இருக்குமே. இது போன்ற வியாதிகளுக்கு இந்த சூறா என்ன செய்யப்படும்,
பிரயோஜனத்தை ஏற்படுத்தும் என்பதாக இந்த தொழுகையில் ஓதப்பட்ட சூரத்துல் ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய சிறப்புகளை நம்ம பார்க்கிறோம். இன்று தராவியுடைய தொழுகையில் ஓதப்பட்ட வசனம், அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்வது யாரை பற்றி அப்படின்னு சொன்னா, யாரை அல்லாஹ் மலக்குகளுக்கு ஆசிரியராக வைத்திருந்தானோ, யாரை அல்லாஹ் தன்னை பற்றி நீ சொல்லிக் கொடு என்பதாக ஆசிரியராக வைத்திருந்தானோ, அதை மாறு செஞ்சதுக்கு பிறகுதான் அவனுக்கு இப்லீஸ் ஷைத்தான் அல்லாஹ் பேர் வச்சான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ யாரு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் யார் என்பதை மலக்குகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் யாரு? ஷைத்தான். அல்லாஹ் யாரு, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹை எப்படி வணங்கணும், அல்லாஹை எப்படி வணங்கினா அல்லாஹுக்கு பிடிக்கும், இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வானவர்களுக்கும் பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக அல்லாஹ் அவனை வச்சிருந்தான். அவன் தான் பாடம் நடத்தணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியராக இருந்த ஷைத்தான் அல்லாஹ் இப்லீஸ் அல்லாஹ்வினுடைய ஒரு வார்த்தை கட்டுப்படாத காரணத்தினால அல்லாஹ் அவனை தூக்கி எறியப்பட்ட ஷைத்தான் என்கின்ற பெயர் அவனுக்கு வந்துருச்சு. அந்த ஷைத்தானை பத்தி தான் இங்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குத்திப அலைஹி அன்னஹு மன்த வல்லஹு ஃபஇன்னஹு யுதில்லுஹு யஹ்தி இலா அதாபி ஸாயிர். அல்லாஹ் சொல்றான், குத்திப அலைஹி அன்னஹு, நிச்சயமாக அவனை பற்றி எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவன் என்று சொன்னால் ஷைத்தான். குதிபா அலைஹி அன்னஹு, அவனை பற்றி எழுதப்பட்டு இருக்குது. குர்ஆன்ல நான் சொல்லி இருக்கிறேன், குர்ஆன்ல எழுதப்பட்டு இருக்குது. எவர் அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டார், எவர் அவனை தன்னுடைய நண்பனாக, தன்னுடைய ஆலோசகனாக, தன்னுடைய சகோதரனாக யார் ஏற்றுக்கொண்டார்களோ, யுதில்லுஹு, அவன் நிச்சயமாக என்ன செய்வான், அவங்கள தீமையான பாதையின் பக்கம் இழுத்து செல்லுவான். வயஹ்திஹி இலா அதாபி ஸாயிர், நிச்சயமாக அவன் அவரை வழிகெடுப்பான், நரகத்தினுடைய வேதனையின் பக்கம் அவருக்கு அவன் வழிகாட்டுவான் என்பதாக எல்லாம் வந்த இறைவன் ஷைத்தானை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு இறைவசனம் இன்று தொழுகையில ஓதப்பட்டது. அருமையான சகோதரர்களே, நிச்சயமாக ஷைத்தான் இருக்கிறானே, அவன் ரொம்ப இலகுவாக நம்முடன் நட்பு ஏற்பட்டிடும். ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் ரொம்ப இலகுவாக நட்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவன். அதான் அல்லாஹ் சொல்றான், அவனை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அவன் ரொம்ப இலகுவா என்ன செஞ்சிருவான், உங்க பக்கத்துல நெருங்கிடுவான். ரொம்ப ஈஸியா நம்ம கூட நெருங்கக்கூடிய ஒருவன் ஷைத்தான். அந்த ஷைத்தானை நீங்கள் நண்பனாக ஆக்காதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாருக்கு ஷைத்தான் நண்பனாக ஆகும் அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவர் அமானிதத்தை பாதுகாக்கலையோ, ஒருத்தர் ஒரு பொருளை கொடுத்து வைக்கிறார், இதை வைங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் கொடுத்துட்டாருனால அது அமானிதம். இந்த அமானிதத்தை சுமக்கக்கூடிய சுமையை வானமும் பூமியுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. வானமும் பூமியும் அமானிதத்தை சுமக்க சொன்னால் சுமக்காது. ஆனால் மனிதனுக்கு அந்த அமானிதத்தை ஏற்றுக்கொள்ள முன் வந்து விட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இப்போ அமானிதம் பொருளை யார் சரியான முறையில் நிறைவேற்றவில்லையோ, ஒருத்தர் கொடுத்து வைக்கிறாரு, முடிஞ்சா வாங்கணும், முடிஞ்சிச்சுன்னா அதை வாங்கணும், இல்லை நம்மனால முடியாது அப்படின்னு சொன்னா இதுல இருந்து நான் ஒதுக்கிறேன், நீ வேற யார்ட்டையாவது கொடுன்னு சொல்லி அனுப்பிடணும். ஆனால் அமானிதத்தை வாங்கிக்கிட்டு ஒருத்தர் அதை சரியான முறையில் நிறைவேற்றல, அந்த அமானித பொருளை அவர் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொன்னா அவர் ஷைத்தானுக்கு ரொம்ப சீக்கிரமாக நண்பனாக ஆகிடுவாரு. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வாக்குறுதியை கொடுத்துட்டு யாரை நிறைவேற்றலையோ அழகா ஷைத்தான் தூக்கி போயிடுவான், நீ நம்மால் வாடா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவான். வாக்குறுதியை கொடுத்துட்டு யார் நிறைவேற்றலையோ அவன் என்ன செஞ்சிருவான், ஷைத்தான் ரொம்ப இலகுவாக அவரை நண்பனாக ஆக்கிக்குவான். அதான் அல்லாஹ் சொல்றான், ஷைத்தானை நீங்கள் ஒருபோதும் நண்பனாக ஆக்காதீங்க. அவனை பத்தி சொல்லப்பட்டு இருக்குது, அவனை நீங்க நண்பனாக ஆக்குனீங்கன்னு சொன்னா வயஹ்திஹி இலா அதாபி ஸாயிர், நரகத்தினுடைய வேதனையின் பக்கம் உங்களை கொண்டு போய் அவன் விட்டுட்டு போயிடுவான். அதனால அவனை நீங்க நண்பனாக ஆக்க வேண்டாம் என்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அந்த ஷைத்தானை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி என்பதாக சொல்றாங்க. நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். புகாரில் அந்த ஹதீஸ் இடம்பெறும். இரத்த நாளங்கள் அவன் எப்படி ஓடுறான்னு சொன்னா, எண்ணங்களின் மூலமாக, உணர்வுகளின் மூலமாக ரொம்ப இலகுவாக அவன் ஊடுருவான். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஷைத்தான் சொன்ன ஒரு செய்தி அதுதான், அல்லாஹ்விடத்திலேயே அவன் சபதம் எடுத்த செய்தி அதுதான். அல்லாஹ்வை பார்த்து அவன் சொன்னா, உன்னை வணங்குறவங்களை நான் விட்டுருவேன், நீதான் ஈமானோடு இறைய சொந்தம் இருக்கிறான் பார், அவனை நான் விட்டுருவேன். ஆனால் மீதம் இருக்கிறான் பார்,
ஒருத்தனையும் நான் விட மாட்டேன், அவனுடைய ரத்த நாளங்கள்ல பூந்து நான் அவனை நிச்சயமாக வழிகெடுப்பேன் என்பதாக அல்லாஹ்விடத்தில் ஷைத்தான் சபதம் எடுத்த செய்திகளையும் நாம் என்ன செய்கிறோம், குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இவன்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஷைத்தான்கிட்ட இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நீங்க பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருங்க. அதுக்கு என்ன செய்யணும்? ஷைத்தான்கிட்ட இருந்து எப்படி பாதுகாப்பு தேடுறது? ஷைத்தான் உங்களை எல்லா வகையிலும் ஒரு பங்குதாரராக ஆக்கிக்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களிடத்துல அவன் ஒரு பங்குதாரராக ஆக்கிக்குவான். ஆனா எவர் இதை சொல்லிட்டாரோ அவர்கிட்ட அவன் பங்குதாரா ஆக மாட்டான். முதல்ல நம்ம எங்கேயாவது கிளம்புறோம், பயணம் கிளம்புறோம்னா நமக்கு ஒரு கூட்டாளியா அவன் தான் வருவான். முதல்ல ஷைத்தான் நம்ம கூட கூட்டாளியா வந்துருவான். ஆனா எவர் ஒருவர் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிடுறாரோ, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிவிடுகின்றாரோ, அதுதான் பிஸ்மில்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்துவம் மிக்க ஒரு வசனத்தை அல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுக்குறான். பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம், இதனுடைய மகத்துவம் இருக்குதுல்ல, இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமுடைய மகத்துவம் இருக்குதுல்ல, இது கிட்டத்தட்ட பலவிதமான பிரயோஜனங்களை நமக்கு பெற்றுத்தரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய இந்த அல்லாஹ்வினுடைய அந்த திருநாமம் இருக்குதே, இந்த வசனம் இருக்குதே, இது பல வகையான பிரயோஜனத்தை பெற்றுத்தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஷைத்தான் உங்களோடு பங்கு கொள்வான். எப்பப்பன்னு சொன்னா, நீங்கள் உணவு உண்ணும் போது உங்களோடு அவன் பங்கு பெறுவான், நீங்கள் பயணம் செய்யும் பொழுது உங்களோடு அவன் பங்கு பெறுவான், நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது உங்க கூட அவன் வருவான், நீங்க வீட்டை விட்டு வெளியாகும் பொழுது உங்க வீட்டுக்குள்ள அவன் இருப்பான். இப்ப இந்த மாதிரி நேரங்கள்லாம் ஷைத்தான் உங்களோடு பங்கு கொள்வான். அந்த பங்கு கொள்வதை நீங்க தடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் உணவு உண்ணும் பொழுது பிஸ்மில்லா என்பதாக அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி நீங்கள் உணவு உண்ண ஆரம்பித்தால் அந்த இடத்திலிருந்து ஷைத்தான் ஓடி விடுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று உங்களுடைய பயணத்துல நீங்கள் பிஸ்மில்லா அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு உங்களுடைய பயணத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்க, உங்க வேலையை நீங்க ஆரம்பிக்கிறீங்க, நீங்க ஏதோ ஒன்று செய்ய போறீங்க, எதை செய்ய நாம் ஆரம்பித்தாலும் அதுல அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஆரம்பித்தால் அதுல அவன் ஒரு பங்கு கொள்வதை விட்டு ஷைத்தான் ஒதுங்கிறான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதா தகல ரஜுலு பைத்தஹு ஃபதக்கரல்லாஹு, எவர் ஒருவர் தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழைகிறார், பைத்து தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழைகிறார், நுழையும் பொழுது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நுழைகிறார், பிஸ்மில்லாஹ் நுழைகிறார் அப்படின்னு சொன்னா, அவர் அந்த வார்த்தையை வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சொன்னதற்கு பிறகு ஷைத்தான் அவனுடைய சகாக்கள்கிட்ட சொல்றான், இந்த வீட்டுக்குள்ள இருப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை, இந்த வீட்டுடைய உணவை உண்ணுவதற்கு நமக்கு தகுதி இல்லை, வாங்க நம்ம எல்லாம் வெளியில போயிடலாம் என்பதாக தன்னுடைய சகாக்களை கூட்டிக் கொண்டு ஷைத்தான் வெளியேறி விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுதான் எல்லாத்துக்குமே. ஒரு கடைக்கு போறோம், பிஸ்மில்லாவை கொண்டு கடைக்குள்ள நுழையிறது. நம்முடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு போறோம், பிஸ்மில்லாவை கொண்டு உள்ள நுழையிறது. ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கிறது. ஒரு பயணத்தை மேற்கொள்றோம், பிஸ்மில்லாவை கொண்டு மேற்கொள்வது. உணவு சாப்பிட்றோம், பிஸ்மில்லா. தண்ணி குடிக்கிறோம், பிஸ்மில்லா. நம்ம யார்ட்டையாவது பேச ஆரம்பிக்கிறோம், பிஸ்மில்லா. ஏதாச்சும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது, நம்ம அதுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்றது? முதல்ல அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி உள்ளத்தை அமைதிப்படுத்துதல். இப்படி எல்லா நிலையிலையுமே எவர் பிஸ்மில்லாவை கையில் எடுத்து விட்டார், பிஸ்மில்லாவை எவர் கையில் எடுத்துட்டாரோ அவரோடு ஷைத்தான் பங்கு பெற மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதே போன்று நீங்கள் எல்லா நிலையிலையுமே அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி வீட்டுக்குள்ள எப்படி நுழையும் பொழுது பிஸ்மில்லாவை கொண்டு நுழையும் பொழுது ஷைத்தான் வெளியேறானோ, அதே போன்று வீட்டை விட்டு வெளியேறும் பொழுதும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்கள் வெளியேறினால் உங்கள் வீடு உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நம்ம புகாரியில பார்க்கிறோம். அப்ப அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லா இடத்திலேயுமே நமக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி தருவது பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம். இது இல்லாம எதை செய்தாலும் அதுல ஒரு பங்குதாரராக ஷைத்தான் இருப்பான். இதை ஒருத்தர் சொல்லிட்டாரனா அவன் பங்கு பெற மாட்டான் என்பதை நம்ம ஹதீஸின் வாயிலாக பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இபாதத். இந்த அமல் ஷைத்தானை முற்றிலுமாக நெருங்குவதை விட்டு பாதுகாப்பு பெறுது. இதை ஒருத்தர் காலையில ஓதுனாருன்னா மாலை வரையிலும் ஷைத்தான் அவர் பக்கத்துல வரவே மாட்டான், அவனுடைய சகாக்களையும் நெருங்க விட மாட்டான். ஒருத்தர் மாலை நேரத்தில் இதை ஓதுனாருன்னு சொன்னா மாலையிலிருந்து இரவு வரையிலும் ஷைத்தானும் ஷைத்தானுடைய சகாக்களும் அவரை நெருங்க மாட்டார்கள்.
இரவு நேரத்தில் ஒருத்தர் ஓதுனாருன்னா அவர் தூங்கி எழுந்திருக்கின்ற வரையிலும் ஷைத்தானும் ஷைத்தானுடைய சகாக்களும் அவரையும் நெருங்க மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இதை தூங்கும் போது அவசியம் ஓதுங்க என்பதாக சொல்றாங்க. தூங்கும் போது இதை அவசியம் நீங்க ஓதுங்க. தூங்கும் பொழுது ஒரு துவா இருக்குது, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹயா என்று சொல்லக்கூடிய ஒரு துவா. அது சுன்னத், அது ஓதுவது சுன்னத். அல்லாஹ்வுடைய தூதர் தூங்குறதுக்கு முன்னாடி அதை ஓதுனாங்க, அதனால அதை ஓதுவது சுன்னத். அதே போன்று இந்த இபாதத்தை நமக்கு குறிப்பாக கற்றுக் கொடுக்குறாங்க. தூங்கும் பொழுது இதை நீங்க ஓதுங்க. ஏன்னு சொன்னா ஒவ்வொருவரும் தூங்கும் பொழுது உங்களுடைய தலைமாட்டில் 3 முடிச்சுகளை சைத்தான் போடுவான். நம்ம படுக்க போறோம்ல, நம்ம படுக்க போகும்பொழுது அது எல்லாத்துக்குமே 3 முடிச்ச போடுவான். ஒன்று நல்லா தூங்கி எந்திரிக்கணும் அப்படிங்கக்கூடிய முடிச்சு, இன்னொன்று நீண்ட நேரம் தூங்கணும் அப்படிங்கக்கூடிய முடிச்சு, 3வது உடம்பெல்லாம் அசதியா இருக்குது என்று சொல்லக்கூடிய முடிச்சு. இந்த 3 முடிச்சை போட்டுட்டு தான் உங்களுடைய தலைமாட்டை விட்டு ஷைத்தான் வெளியேறுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இந்த முடிச்சை எப்படி அவிழ்ப்பது அப்படின்னு சொன்னா, லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த ஒரு துஆ என்ன செஞ்சிடும், ஷைத்தான் போட்ட 3 முடிச்சையும் அவிழ்த்து விடும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 4ஆம் கலிமா தௌஹீது லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த ஒரு துவா இருக்குது, இதை தூங்குவதற்கு முன்னால் நீங்கள் ஓதிவிட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சிந்தனையை அல்லாஹ் உருவாக்குவான். முதல் முடிச்சு அவிழ்ந்துரும், நீங்க தொழுகைக்காக வேண்டி ஒழு செய்வீங்க, ஷைத்தானோட 2வது முடிச்சு அவிழ்ந்துரும். நீங்கள் தொழுதால் உங்களுடைய 3வது முடிச்சு அவிழ்ந்து நீங்கள் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம புகாரியில பார்க்கிறோம். இது முழு பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதத். காலையில ஓதுனா மாலை வரை, மாலையில் ஓதினால் இரவு வரை, இரவில் ஓதினால் விழிக்கின்ற வரையிலும் ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்பதாக இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். இது முழுமையான பாதுகாப்பை பெற்றுத்தரும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.